ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே பெஸ்ட்டாக ஒரு 5 ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய, நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 ஃபுட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் எடுத்துக்கணும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஷஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப வந்து சாப்பிடவே முடியாது, கசப்பாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கிடைக்கிறதும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு 5 ஃபுட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாவே டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க, அரல்ஸ் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் போகாமல் இருப்பாங்க, இல்லை டாக்டர் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து சஜஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸை எடுத்துக்கும் போது உங்களுக்கு டேப்லெட் வடிவத்தில் இல்லாமல் தாராளமாக வந்து நீங்கள் உங்களுக்கு நார்மலாகவே இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து உங்கள் உடம்புல சுரக்கும். இது உங்கள் கரு வந்து நல்லா உங்கள் கர்ப்பப்பையில் பதியறதுக்கும் அது நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் கேட்குறது எப்படின்னா, எனக்கு டேப்லெட் கொடுக்கலன்னா நான் எப்படி இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறதுனா, இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறது சிட்ரஸ் ஃபுட்ஸ்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட் அதெல்லாம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு இருக்கும், அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லெமன் இருக்கும். இதில் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான சிட்ரஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இதெல்லாமே வந்து உங்களுடைய கர்ப்பத்தை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாகவும் நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். எஸ்பெஷலி ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெமனை வந்து ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஃபோலிக் ஆசிட் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கீரை வகைகள். ஸோ நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான். கீரையில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபைபர் இருக்கும். இது உங்களுடைய கான்ஸ்டிபேஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பச்சைக்கீரைகளை வந்து விடாமல் வந்து ரெகுலராக உங்களோட டயட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய டயட்டில் வந்து நீங்கள் கீரைகளை சேர்த்திக்கணும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா வந்து பயிர் வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். பயிர் வகைகளில் முக்கியமாக பச்சை பயிறு. அதை நீங்கள் நார்மல் பயிராகவோ வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி முளைக்கட்டின பச்சை பயிராகவும் சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி சுண்டல், தட்டைப்பயிறு, காராமணி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பருப்பு வகைகளுமே நீங்கள் சாப்பிட்லாம். அதை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிடும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். நீங்கள் வந்து பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம், அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அது உங்களோட பேபி க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். ஸோ முட்டையில் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து பெஸ்ட்டு. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காது, பிராய்லர் முட்டைங்கிறனால நீங்கள் பிராய்லர் முட்டை கூட எடுத்துக்கலாம். முடிஞ்சால் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கும் கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போதும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேபி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற ஓக்ரா வாட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அதை எடுத்துக்கும் போது உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் வந்து உங்களுடைய வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஓக்ரா வாட்டராகவும் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும்போது இது வந்து உங்களுடைய போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் வந்து டேப்லெட் ஒரு 5 மந்த்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலரால் சாப்பிட முடியாது. ஒன்ஸ் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும், சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சரியாக ஃபோலிக் ஆசிட் சத்து வந்து உங்களுடைய பேபி போகாமல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் உடம்புல ஆல்ரெடி இதுக்கு உண்டான சத்துக்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த டேப்லெட்டை சாப்பிடாம விட்டாலும் சரி, மிஸ் ஆனாலும் சரி, இது வந்து உங்களோட ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பேபி க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலர் எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து என்னால் எடுக்கவே முடியாதுன்னு கண்டிப்பாக உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஃபுட்ஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.